வணக்கம் மகளே. எந்தன் காதலி. அத்தியாயம் 25. கேட்கலாமா? வசந்தி, நான் பாப்பாத்தி கிட்ட கூட்டிட்டு போன சொல்றேன்ல என்றான் செங்காலை மறுபடியும் வசந்தியிடம். வாங்கண்ணா என்று அவள் அண்ணனின் கையை பிடித்து பாப்பாத்தியின் சமாதியின் பக்கம் கூட்டிச் சென்றாள் வசந்தி. செங்காலையோடு அனைவரும் சமாதியின் பக்கம் சென்றனர். சமாதியின் முன்னே மண்டியிட்டு அமர்ந்த செங்காலை, பாப்பா, என்னை விட்டுட்டு நீ மட்டும் எப்படி தனியா போன? குழந்தை இல்லதான் நமக்கு, ஆனா உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. இப்படி என்ன நினைக்காம நீ மட்டும் போன. நீ இல்லைன்னா நான் கஷ்டப்படுவேன்னு உனக்கு தெரியாதா? பாப்பு, இப்படி பண்ணிட்டியே பாப்பு, இப்படி பண்ணிட்டியே என்று கதறி அழுதான் செங்காலை. செங்காலையை பார்த்த கண்ணனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. செங்காலைக்கு அவரது பழைய நினைவுகள் திரும்ப வந்து விட்டது. செங்காலையின் மனம் தெளிவு பெற்று விட்டது என்று நினைத்த கண்ணன் செங்காலையின் தோள்களை தொட்டான். ஆனா இந்த தம்பிதான் உங்களோட மனநிலைய சரி பண்ணணும்னு போராடின தம்பி என்றார் வசந்தி. அப்போ நான் புத்தி பேதலிச்சிருந்தனா என்றான் செங்காலை வசந்தியிடம். என்றாள் வசந்தி. கண்ணனின் கைகளை பிடித்து எழுந்த செங்காலை, என்னைய குணப்படுத்தினீங்க தம்பி, அப்படியே நான் இருந்திருப்பேன்ல. இப்போ ஒவ்வொரு நாளும் என்னோட பாப்பா பக்கத்துல இல்லாத நினைச்சு நொந்து நொந்து சாகணும் என்றான் செங்காலை. உங்களோட மனைவி இறந்துட்டாங்க உண்மைதான், ஆனா உங்களுக்காக இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம உங்களை எப்படியாவது பழைய அண்ணனா பாக்கணும்னு காத்துட்டு இருக்க வசந்தி அக்காவோட நிலைமை என்னங்க ஆகிறது என்றான் கண்ணன். வசந்தியை பார்த்தான் செங்காலை. கூட பிறந்த தங்கச்சி இருந்தாலும் எனக்காக இந்த தியாகத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. இத்தனை நாளும் இந்த பைத்தியக்காரனுக்காக உன்னோட வாழ்க்கையில சந்தோஷங்களை தள்ளி வச்சிருக்கியம்மா. நீ ரொம்ப பெரிய மனசு காரிமா என்றான் செங்காலை. அண்ணா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க என்னோட வாழ்க்கையை காப்பாத்தி என்னை படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளா ஆக்குனவர். உங்களுக்கு நான் செஞ்ச நன்றி கடனா இது. உங்களை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி பாக்குறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த ஊருக்குள்ள கம்பீரமா நடந்தவர் என்னோட அண்ணன். கொஞ்ச காலம் அந்த கம்பீரம் தொலைஞ்சு போச்சு. இப்போ திரும்பவும் கம்பீரமா இந்த ஊருக்குள்ள நீங்க நடமாறத நான் பாக்கணும் அண்ணா என்றாள் வசந்தி. தன் பக்கம் நின்ற வசந்தியின் தலையை மெல்லமாக தடவி கொடுத்த சிறு புன்னகையை உதிர்த்தார் செங்காலை. கண்ணனின் பக்கம் வந்த செங்காலை, இந்த காலத்துல வாழற மனுஷங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறது கூட நேரம் இருக்காது. ஆனா யாருன்னே தெரியாத எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட வாழ்க்கையை எனக்கு திருப்பி தந்திருக்கீங்க தம்பி. நீங்க உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்று செங்காலை கேட்க, நீங்க எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. மனிதர்களா பிறந்தாய், பிறப்பு இறப்பு தவிர்க்க முடியாதுதான். அதனால உங்க மனைவியை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காம, உங்க மனைவிக்குன்னு சில இலக்குகள் இருந்திருக்கும், உங்களுக்குன்னு சில இலக்குகள் நீங்க வச்சிருப்பீங்க, அதை நோக்கி உங்க பயணத்தை தொடங்குங்க என்று சொன்னான் கண்ணன். சரிங்க தம்பி, நான் அப்படியே செய்யறேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா என்றான் செங்காலை. சொல்லுங்க என்று கண்ணன் சொல்ல, என்னோட வாழ்க்கைய உங்களுக்கு யாரு சொன்னா, எப்படி உங்களுக்கு என்னோட கதையெல்லாம் தெரிஞ்சது என்று செங்காலை கேட்க, நம்ம வாழ்க்கையில நடந்தது எல்லாம் மறக்காம இருக்க டைரி எழுதுற பழக்கம் நிறைய பேருக்கு இல்லை, ஆனா உங்களுக்கு இருந்தது. உங்க டைரிய வசந்தி கிட்ட வாங்கிதான் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று கண்ணன் சொன்னார். ரொம்ப நன்றி தம்பி என்று செங்காலை ஆனந்த கண்ணீருடன் கண்ணனுக்கு நன்றி தெரிவித்தார். ராதாவை பார்த்தார் செங்காலை. மெய்யப்பன் அண்ணன் மகள் ராதாவா மணி, நல்லா இருக்கியா என்றான் செங்காலை. இவ்வளவு நாள் ராதா பொண்ணே என்று தன்னை அழைத்து கொண்டிருந்த செங்காலை புதிதாய் தன்னை பார்ப்பது போல நலம் விசாரிப்பது ராதாவிற்கு சற்று வருத்தமாக இருந்தாலும் மனம் தெளிவு பெற்று தன் மாமாவை பார்த்து சந்தோஷப்பட்டாள் ராதா. செங்காலை கேட்ட கேள்விக்கு, ஆமாம் அம்மா, நான் மெய்யப்பன் மகள் தான், ரொம்ப நல்லா இருக்கேன் என்று சொன்னாள் செங்காலையிடம் ராதா. சரிங்க, நாங்க கிளம்புறோம் என்று கண்ணன் அவர்கள் இருவரிடம் கூறினான். சரிங்க தம்பி என்று செங்காலையும் வசந்தியும் ஒரு சேர சொல்ல, சீக்கிரமா வசந்தி அக்காவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க, கல்யாண சாப்பாடு சீக்கிரமா நீங்க போடுவீங்கன்னு நான் நம்புறேன் என்று கண்ணன் செங்காலையிடம் கூறிவிட்டு ராதாவும் கண்ணனும் செங்காலை வீட்டிலிருந்து விடைபெற்று குடிசையை நோக்கி நடந்தனர். மிஸ் ராதா, உங்க மாமாவுக்கு தெளிவு கிடைச்சிட்டா உங்க மனசுல இருக்கிறது என்னன்னு என்கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா என்று கண்ணன் கேட்க,
ஞாபகம் இருக்கு. ஆனா அத சொல்லலாமா வேண்டாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள் ராதா. இந்த கதையெல்லாம் வேண்டாம், சொல்லிதான் ஆகணும், சொல்லுங்க என்றான் கண்ணன். சரி சொல்றேன், ஆனா நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல என்று ராதா கூறிக்கொண்டிருக்கும் போதே பலத்த காற்று வீசியது. ஐயோ, மழை வரும் போல இருக்கே, இப்ப வீட்டுக்கு போயிடலாம், இன்னொரு நாள் உங்களுக்கு அத சொல்றேன் என்று ராதா சொல்ல, அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு சுனாமியே வந்தாலும் இல்ல புயலே வந்தாலும் நீங்க எனக்கு சொல்லித்தான் ஆகணும், சொல்லுங்க என்று ராதாவை தடுத்து நிறுத்தினார் கண்ணன். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது தூரல் விழ பக்கத்தில் இருந்த குடிசையின் திண்ணையில் இருவரும் ஒதுங்கினர். சோவென்று மழையும் பெய்தது. மழையை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ராதா. மழையெல்லாம் பார்த்தது போதும், மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க என்று கண்ணன் கேட்க, என் மனசுல என் மனசுல என்று இழுத்தாள் ராதா. அதத்தான் சொல்லுங்க, மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க என்று கண்ணன் கேட்க, கண்ணனின் பக்கம் திரும்பினாள் ராதா. அதிர்ஷ்டமே இல்லாதவனா, அம்மாவை இழந்துட்டேன், அப்பாவை இழந்துட்டேன், கூட இருந்த நண்பர்களையும் இழந்துட்டேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்களை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் என்று அவன் கண்களை ஆள பார்த்தாள். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா உங்க கூட நான் இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நீங்க எனக்கு வேண்டாம், உங்களை எனக்கு பிடிக்காது, என் வாழ்க்கையில நீங்க இல்லை என்று ராதா கண்கள் கலங்க அவன் கண்களை பார்த்து கூறிக்கொண்டிருந்தாள். ராதா சொன்னதை கேட்டு சிரித்து விட்டான் கண்ணன். ஹோய், உங்களுக்கு என்ன பைத்தியமா? என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, என் கூட இருக்கிறது சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க, என்ன பிடிக்காதுன்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு சத்தியமா தெரியல. உங்களை சுத்தி இருக்க எல்லாரோட இறப்புக்கும் நீங்க தான் காரணம்னா, உங்களோட அதிர்ஷ்டம் தான் காரணம்னா, அப்பா இறந்ததுக்கும் அம்மா இறந்ததுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுக்கும் அவங்க விதிதான் காரணம். இதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களோட இழப்பையெல்லாம் உங்க தலையில நீங்க தூக்கி போட்டுக்க கூடாது. எனக்கு இப்போ ஒண்ணு தெளிவா தெரிஞ்சிருச்சு என்று ராதாவின் தோள்களை தன் இரு கைகளால் பிடித்து விட்டான் கண்ணன். இங்க பாருங்க, என்ன பாருங்க என்று ராதாவை தன்னை பார்க்க செய்த கண்ணன் கண்ணீர் நிறைந்த கண்களோடு தரையை பார்த்து கொண்டிருந்தவளை நிமிர்ந்து அவன் கண்களை பார்க்க செய்தான். என்னோட வாழ்க்கையில எனக்காக கடவுள் கொடுத்த தேவதை நீங்க, என்னோட சந்தோஷம் நீங்க, என்னோட உலகமே நீங்க தான். உங்களோட மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு எனக்கு எப்பவோ தெரியும். காதுல வாய் விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, கண்ணை பார்த்தாலே போதும், மனசுல இருக்கிறது கண்ணுல தெரிஞ்சிடும். செல்லம்மா, ஐ லவ் யூ என்று சொன்ன கண்ணன் தன் கைகளால் ராதாவின் தலையை மெல்ல பிடித்து பக்கம் சென்று அவளது நெற்றியில் அவனது இதழ் பதித்தான். அவன் கொடுத்த மொத்தத்தில் தன்னை மறந்து கண்ணனை இறுக கட்டி கொண்டாள் ராதா. கண்ணனும் தன் கைகளால் ராதாவை அணைத்துக் கொண்டான். மழையும் சற்று ஓய்ந்து போக கண்ணனை நிமிர்ந்து பார்த்தவள், இல்ல, இது சரி வராது, நான் போறேன் என்று கண்ணனின் அணைப்பிலிருந்து ராதா விலக நினைக்க அவளை மேலும் இருக்க கட்டி கொண்டான் கண்ணன். ஏன் செல்லம்மா, நீ சரி வராது, என்ன பிடிக்கலன்னு இன்னும் 1000 தடவை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச், நீ தான் எனக்கு பொண்டாட்டி என்று கண்ணன் சொல்ல, என்ன விடுங்க, நான் போகணும் என்று சொன்னவள் கண்ணனின் பிடியிலிருந்து விலகி குடிசையை நோக்கி ஓடினாள் ராதா. ராதாவை பார்த்த கண்ணன் மழையில் நின்று கொண்டு, செல்லம்மா, ஐ லவ் யூ என்று கத்தினான். ராதா பின்னே கண்ணனும் அவனது குடிசைக்கு சென்றான். ஐயோ, என் தலையெல்லாம் நனைஞ்சு போச்சு, எனக்கு சளி பிடிக்க போகுது, யாராவது என் தலையை தோட்டி விட மாட்டீங்களா என்று கண்ணன் சொல்ல, கண்ணனிடம் ராதா, டவல் இருக்கு, தொடச்சுக்கோங்க என்று ஒரு டவலை கண்ணனிடம் நீட்டினாள். முடியாது என்று அவன் சொல்ல, டவலை வாங்கி தொடச்சுக்கோங்க, சளி பிடிச்சுக்கும் என்றாள் ராதா. நான் துடைக்க மாட்டேன், முடிஞ்சா நீங்களே தொடச்சு விடுங்க என்றான் கண்ணன். என்னால முடியாது, தொடச்சா தொடச்சுக்கோங்க, இல்லாட்டி போங்க என்றாள் ராதா. ஓகே, துடைக்க மாட்டேன், சளி பிடிக்கட்டும், காய்ச்சல் வரட்டும் என்று கண்ணன் ராதாவை வம்பளிக்க, சரி நானே தொடச்சு விட்டேன், ஆனா அக்கா பக்கத்து குடிசையில தான் இருக்காங்க, எப்ப வேணும்னாலும் இங்க வந்துடுவாங்க, பரவாயில்லையா என்று ராதா கேட்க, ஓ அண்ணி பக்கத்துலதான் இருக்காங்களா, வேண்டாம் வேண்டாம், நானே தொடச்சுக்கிறேன் என்று ராதா கையில் இருந்த டவலை வாங்கி தலையை துவட்டினான் கண்ணன். அந்த சமயத்தில் சுவாதியும் குடிசைக்குள் நுழைந்தாள்.
இருவரும் தலையை துவட்டி கொண்டிருப்பதை பார்த்த சுவாதி, நீங்க 2 பேரும் என்ன குழந்தைங்களா? மலையில இப்படி நினைச்சிட்டு வந்திருக்கீங்க. மழை வருதுன்னு தெரியுதுல்ல, ஒதுங்கி நிக்க வேண்டியது தானே என்றாள் சுவாதி. அண்ணி, மழை வரத தெரிஞ்சு நானும் ராதாவும் ஒரு குடிசைக்கு பக்கத்துல ஒதுங்கிதான் நின்னோம். அப்படியே கொஞ்ச நேரம் நின்னு இருக்கலாம். உங்க தங்கச்சிதான் சொல் பேச்சு கேட்காம மலையில இவ்வளவு நனைஞ்சு நானும் மலையில நனைய வேண்டியதாச்சு என்று கண்ணன் கூறினான். ராதா, நீ வர வர சின்ன பிள்ளை ஆகிட்டு வர. கண்ணா சொல் பேச்சு கேட்டு இருக்கலாம்ல, இனிமேலாவது அவன் சொல் பேச்சு கேளு என்று சுவாதி சொல்ல, அப்படி சொல்லுங்க நீ என்று சிரித்தான் கண்ணன். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது எந்த காதலி இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.